சார் மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்தா 10,000 ரூபா வந்து கருணை தொகை தரேன்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சார். அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நானும் பார்த்தேன். இப்போ கருணை தொகை அப்படிங்கிறது தான் எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணாங்க இவங்க? என்ன என்னமோ மக்களுக்கு வந்து இவர்கள் வந்து ஏதோ பிச்சை போடுற மாதிரி கருணை தொகை அப்படின்ட்டு இவங்க கொடுக்கறது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம மக்களை வந்து இவங்க இன்னும் ஒரு ஒரு அடிமையாக ஒரு ஏமாளியாகவே வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல. மக்களுக்கு தேவைப்படுறது பணம் இல்லை. இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை, வேலை வாய்ப்பை, இல்லை தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. திமுக வந்து 5,000 கொடுக்கறங்கிறது, அதிமுக வந்தா 10,000 கொடுக்கறது, கருணை தொகை கொடுக்குற, ஊக்கத்தொகை கொடுக்குற, இதெல்லாம் எந்த வகையில மக்களை மேம்படுத்த போகுது? கடைசி வரைக்கும் மக்களை பிச்சை எடுக்கிற மாதிரி கையேந்தி வச்சுட்டு தான் இவங்க இருக்க போது இந்த அதிமுகவும் திமுகவும். இவர்களுக்கு மாற்றாக கண்டிப்பாக மக்கள் இந்த முறை டிவிகேவை தான் தேர்ந்தெடுக்கணும். தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சியை அமர்த்தணும். அப்பதான் இந்த அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு முறையும் இதே போல ஊக்கத்தொகைன்னு சொல்லி மக்கள் மத்தியில பணத்தை காமிச்சே ஓட்ட வாங்கலான்னு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த அநியாயம் தொடர போகுதுன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு தேவை இன்னும் பணம் மனசுல திணிச்சு மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. இப்போ வரைக்குமே மக்களுக்கு வேலை வாய்ப்பை பத்தி பேசுறதற்கு எந்த கட்சிக்குமே திராணி இல்லை. மக்களுக்கு என்ன அடிப்படையா தொழில் தேவை, என்ன வருமானம் தேவை, அதை பத்தி சிந்திப்பதற்கு எந்த தலைவருக்கும் இல்லை. எல்லாரும் காசை கொடுத்தே வாக்க வாங்கணும். இதெல்லாம் யார் தலையில வந்து விழுன்னு நினைக்கிறீங்க? இந்த 10,000 ரூபாய் கொடுக்க போற கருணை தொகையெல்லாம் மக்கள் தலையில தான் வந்து விழும். விலைவாசி உயர்வுங்கிற பேர்ல திரும்ப மக்கள் கிட்ட இருந்தே இதை புடுங்க போறாங்க. மக்களுக்கு இந்த நேரத்துக்கு இது தேவைங்கிறதுனால மக்கள் அதை வாங்கிக்கிறாங்க. ஆனா பின்னாடி வரக்கூடிய அந்த சிக்கல்களை, பின்னாடி வரக்கூடியதை மக்களுமே உணர மாட்டாங்க. அவர்கள் சூழ்நிலை அந்த மாதிரி. அந்த சூழ்நிலையிலேயே இவர்கள் வச்சிருக்கிறாங்க. யார்? இந்த கட்சிகள், ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் இப்படியே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் அனுமதிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஊக்கத்தொகை, கருணை தொகை, என்ன பேர் இது கருணை தொகை? இவன் யாரு கருணை தொகை கொடுக்கறதுக்கு? இது யாரு வீட்டு பணத்தை நீங்க எடுத்து கருணை தொகை கொடுக்குறீங்க? நீங்கன்னா உங்க வீட்டு பணத்தை எடுத்து எங்களுக்கு என்ன பிச்சையா போடுறீங்க? எங்க பணங்க? எங்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க கொடுக்குறீங்க. அது என்ன கருணை தொகை? கருணை கொடுக்காது. நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு பணம். கருணை தொகைன்னு என்ன பேரு? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்க? இந்த முறை மாற்றம் வரணுங்க. மாற்றம் கண்டிப்பா வரணும். மக்கள் வந்து ஒரு இன்னைக்கு வரக்கூடிய தளபதியா வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். வேலூர்ல நடந்த கூட்டத்துல என்னையும் மக்களையும் பிரிக்க முடியாது, இது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? மனசுல இருந்து அவர் வந்து அவருடைய அந்த அழுத்தத்தை கொட்டிட்டார். என்னன்னா, எந்த விஷயத்த விஜய் அண்ணன் கையில எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தடை. மக்களை சந்திக்கணும்னா ஒரு தடை, இல்லை ஏதாவது பேட்டி கொடுத்தா ஒரு தடை, இல்லை ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தணும்னா அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாமே அதை போட்டு அது அவருக்குமே ஒரு அழுத்தம். ஒரு கட்டத்துல அவருமே பர்ஸ்ட் ஆகிறார். அதோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு வந்து அந்த கூட்டத்துல அவர் வந்து அந்த எமோஷனலான ஸ்பீச், அந்த கண் கலங்குனது. அது எதை காட்டுதுன்னா, மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட், அந்த நம்பிக்கை, அவர்களுடன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பை அது காட்டுது. ரொம்பவே மக்களை நம்புறாரு அப்படிங்கறத அது உணர்த்துது. மக்கள் கூட ரொம்ப பிணைப்பாக, மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என்னை விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மனசாட்சி அந்த அளவுக்கு அது வந்து ஒரு அழுத்தத்தை சந்திப்பதை தான் நான் பாக்குறேன். ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு அழுத்தம், இதை செய்யாத அதை செய்யாத, 5,000 பேர் தான், 10,000 பேர் வரக்கூடாது, இத்தனைக்கு மேல வரக்கூடாது, இப்படி போடு, கூரையை போடு, தண்ணியவே, என்ன எந்த காலத்துல நான் அரசியல் இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் நான் பார்த்ததே இல்லை என்னுடைய இதுக்கே. அது ஒரு இது என்ன பண்றாங்கன்னா, மக்கள்ல வந்து இவர்கிட்ட அண்டை விடாம இவரை வந்து தடுக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. மக்களை சந்திக்க கூடாது, மக்களை இவரை வந்து பார்க்க கூடாது, மக்கள் கிட்ட இவர் பேசக்கூடாது, இவரோட செய்தி மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாது, இப்படிங்கிற இந்த அழுத்தத்தை உண்டாக்க தான் இந்த கட்சிகள் முயற்சி செய்யுது. அந்த அழுத்தத்தோட வெளிப்பாடு தான் அவர் தளபதி அந்த எமோஷனலா பேசினது. மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது, ரத்தமும் சதையுமாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த வரிகள் உண்மையானது மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம். உண்மையிலே அவர் வந்து அந்த அளவுக்கு மக்களை வந்து நலன் அவர் விரும்புறாரு, நேசிக்கிறார் மக்களை. அப்படிதான் நான் பாக்குறேன். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போருன்னு சொல்லிட்டு அண்ணன் விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? முன்னாடி வந்து டிவிகேக்கும் திமுகக்கும் தான் போர் அப்படின்னு இருந்தது. இப்போ இதை இன்னும் பர்சனலா கொண்டு போறார். அதாவது ஸ்டாலினுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல, ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல இணையான ஒரு தலைவரா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா அவர் சொல்றாரு வெளியில எல்லாருக்கும். அதாவது பிரதான ஒரு எதிர்கட்சியாக, திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சியாக இன்னைக்கு நாங்க தான் இருக்கோம், நான் தான் பிரதான எதிர்கட்சி தலைவரா நான் இருக்கிறேன். இன்னைக்கு அநியாயத்துக்கு எதிராக திமுக வந்து செய்யக்கூடிய அந்த ஆட்சிக்கு எதிராக, தப்பான ஒரு செயல்பாட்டுக்கு எதிராக, நிர்வாகத்துக்கு எதிராக நான் வரேன், நான் வந்து மக்கள் சார்பில் கேள்விகளை கேட்கிறேன், அந்த இடத்துல இருக்கிறேன், அந்த தலைமை பண்புல இருக்கிறேங்கிறத தன்னை காட்டிக்கிறார். அது வந்து ஒரு பலமாக நான் பார்க்கிறேன். அது வந்து அவருடைய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன், பலமா பார்க்கிறேன்.
அந்த அளவுக்கு நான் எதிர்க்கட்சிங்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கும் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார். கூட்டணி இருக்குது, கூட்டணி இல்லை, எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றார், ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார். அதுல எந்த ஒரு யோசனையும் எதுவுமே இல்லை, அவ்வளவு கான்பிடென்டா சொல்றார். இந்த கான்பிடென்ட் தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இதை பார்க்கும்பொழுது மக்கள் தளபதி ரொம்ப கான்பிடென்டா இருக்கார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அது உருவாக்கும். அந்த எண்ணத்தை அவர் உருவாக்குறார். நான் கான்பிடென்டா இருக்கேன், நீங்க நம்பலாம் என்ன, நான் பிரதான ஒரு தலைவரா, ஒரு எதிர்கட்சி தலைவரா, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரா, உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யக்கூடிய தலைவரா நான் இருப்பேன் அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தறதா நான் பாக்குறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போயிட்டு கிராமங்கள்ல போயிட்டு மக்களை வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த வரிகளை நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், நான் ஆட்சிக்கு வந்தது பிறகு ஒரு கிராமமாக வந்து உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு தளபதி சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு 3 லைன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை சந்திக்க என்ன விடுறது இல்லை, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், தடைகள், பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க, என்னால உங்களை வந்து சுலபமா சந்திக்க முடியாம போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன பிறகுதான் இதை சொல்றார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இப்ப போய் பார்க்க கூடாதா, ஏன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் இப்போ முன்வைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்குதான் அந்த பதில சொல்றார். இந்த ஆட்சியில நான் விருப்பப்பட்டாலும் ஏகப்பட்ட தடைகள் எனக்கு வருது, உங்களை பார்க்க முடியல, நான் உங்களை பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு தடைகள் வருது, இங்க நிக்க கூடாது, அங்க போக கூடாது, பர்மிஷன் வாங்கணும், ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பதனால என்னால முடியல. அதே என்னுடைய ஆட்சி வரும்பொழுது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வரும்பொழுது, தளபதி முதலமைச்சரா உட்காரும் பொழுது ஒரு கிராமமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு நான் கேட்கிறேன், சந்திக்கிறேன் அப்படிங்கிறத அவர் கான்பிடென்டா சொல்றாரு. அதாவது தடையில்லா ஆட்சியாக என்னுடைய ஆட்சி அமையும், இப்ப இருக்கிற தடை செய்யக்கூடிய ஆட்சியில என்னால முடியல, உங்களை சந்திக்க முடியலங்கிற அந்த வேதனையை அவர் சொல்றாரு. அது மாறும் பொழுது உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்கிற அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட கலெக்டர் இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து பாதி பெண்களுக்கு வாய்ப்பு தரன்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா வருமா? ஏன் சாத்தியம் இல்ல? இப்போ முன்ன விட வந்து குரூப் 1 எக்ஸாமா இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள்லாம் சம அளவுல இன்னைக்கு வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, பெண்களுடைய அந்த சதவிகிதம், குரூப் எக்ஸாம்ல தேர்ச்சி பெறக்கூடிய பெண்கள் சதவீதம், யூபிஎஸ்சி தேர்வா இருக்கட்டும், இல்ல நம்ம மாநில அளவில் நடக்கக்கூடிய குரூப் 1 தேர்வா இருக்கட்டும், இதுல பெண்களுடைய ஒரு தேர்ச்சி சதவிகிதம் 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஆண்களுடன் ஒப்பிடும்போது 40% தேர்ச்சி சதவீதம் உயர்ந்திருக்கு. அப்படின்னா பாதிக்கு பாதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், இது வந்து மத்திய அரசு தான் நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாம் பாஸ் பண்ணவங்களை தேர்ந்தெடுத்தாலும், ஒரு மாநிலத்துக்கு எனக்கு எத்தனை ஐபிஎஸ் வேணும், எத்தனை ஐஏஎஸ் வேணுங்கிற இன்டென்ட்டை இவங்க தான் கொடுக்க போறாங்க. மத்திய அரசுக்கு அந்த கோரிக்கையை முன்வைப்பாங்க. முன்வச்ச பிறகு அவர்கள் இங்க அனுப்ப போறாங்க. அதுல எனக்கு இவர்கள் கோரிக்கை வைக்கலாமே, இந்த இடத்துல இந்த மாவட்டத்துல பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதனால பெண் சார்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் உண்டு. அந்த மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் தான், மாநிலத்தை சார்ந்த நிர்வாகம் தான் உள்ள டிரான்ஸ்பர் போடுறது எல்லாத்தையும் முடிவு செய்ய போகுது. மத்திய அரசு இவர்களை தேர்ந்தெடுத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கு அவர்களை வழங்கும் பொழுது மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த ஐஏஎஸும் ஐபிஎஸும் வருவாங்க. செக்ரட்டரியேட் யாரு வரணுங்கிறது அந்த மாநில அரசு தான் முடிவு பண்ணணும், மத்திய அரசு முடிவு பண்ணாது. ஸ்டாலினுக்கு இவர்கள் தான் செக்ரட்டரியேட்டா இருக்கணும்ன்றது. ஆனா அவர்கள் மாத்தலாம், யாரை இங்க போடணும் இந்த மாநிலத்துக்குன்னு வேணா மத்திய அரசு முடிவு செய்யலாம். ஆனால் யாரை அந்த ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு ஐஏஎஸ்ஸையோ ஐபிஎஸ்ஸையோ இந்த மாநிலத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த மாவட்டத்துல எந்த இடத்துல அவர்களை பணியமர்த்தணுங்கிற அந்த முடிவு செய்யற இடத்துல மாநில அரசு வந்துருது. ரைட்டுங்களா? இது ஒண்ணு. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கிற அந்த ஒரு இடத்துல இவர்களும் இருக்கிறாங்க மாநில அரசு. அப்போ தளபதி ஆட்சிக்கு வரும்பொழுது சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வரும்பொழுது பெண்களுக்கான சம வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, அதை கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல தளபதி வந்துருவார். ரைட்டுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, ப்ரொமோஷன் கேடர். அதாவது இங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதி நம்ம இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ப்ரொமோஷன் கேடர்லயும் வரலாம். இப்போ டிஎஸ்பி எக்ஸாம் எழுதுறாங்க. டிஎஸ்பி எக்ஸாம் எழுதி நீங்க வந்து பாஸ் பண்றீங்கன்னா, ஒரு போலீஸ்ல இருக்கீங்க டிஎஸ்பியானா, நாளைக்கு அவர் ஏடிஎஸ்பியாவோ இல்லைன்னா திரும்ப எஸ்பியாவோ ப்ரொமோஷன் அடிப்படையில, அனுபவத்தின் அடிப்படையில அவங்க வந்து மேல வரலாம். அந்த அதை கொடுக்கறது யார்? இவர் தானே. அப்ப அதுல பெண்களுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி நடைமுறையில அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவர் சொல்றாரு.
கண்மூடித்தனமாக சொல்லல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிராக்டிக்கலான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெறும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் நம்பி இல்ல. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி டைரக்டா வர்றது மட்டும் இல்ல, அனுபவத்தின் அடிப்படையில பணியில எத்தனை ஆண்டு காலம் அவங்க இருக்கிறாங்க, நல்லா பணியாற்றி இருக்காங்க, அந்த ப்ரொமோஷன் அடிப்படையில. ப்ரொமோஷன்லாம் மாநில அரசு தானே கொடுக்குது. ஏடிஎஸ்பி ஆக்குறதும், ஏடிஎஸ்பி எஸ்பி ஆக்குறதும், நாளைக்கு வந்து கலெக்டர் இல்லைன்னா அந்த நேரத்துல டிஆர்ஓ அங்க உட்கார வைக்கிறதும், ரெவன்யூ ஆபீசர் அங்க உட்கார வைக்கலாம், கலெக்டர் இருக்குல்ல, ஒரு அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தற்காலிகமாக அவருக்கு இன்சார்ஜா போடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கான அந்த அதிகாரத்துல வாய்ப்பை கொடுக்கணும்னு ஒரு தளபதி நினைக்கிறார். முதல்ல சந்தோஷப்படணும், வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல்ல அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா, அதிகாரம், உச்சபட்ச அதிகாரத்துல, முதன்மையான ஒரு அதிகாரத்துல, அந்த நிர்வாகத்துல பெண்கள் சம உரிமை பெற்று இருக்க வேண்டும்னு சொல்றாருல்ல, அந்த எண்ணத்தை நம்ம பாராட்டணும். அந்த எண்ணத்துக்கே நம்ம தளபதிக்கு வந்து உண்மையிலே நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம நிக்கணும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி சொல்லலையே. பெண்களுக்கு சம வாய்ப்புன்னு தான் சொல்றோம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தலைமை பண்புல இருக்கக்கூடிய நிர்வாகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? 10க்கு ஒருத்தர் தாங்க இருக்கிறாங்க. 100க்கு வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அதை மாத்தணுங்கிற சம வாய்ப்பை தலைமை பண்புல ஏன் பெண்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. வரட்டுமே, வரலாமே, தாராளமா. எல்லாருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதுதான் அவருடைய பிளஸ்ஸே அதுதான். இப்போ அந்த அளவுக்கு யோசிக்கிறாருல, அதை நான் பாராட்டுறேன். நான் சூப்பர் ஸ்டார் மாநிலமா இல்ல ஸ்டாண்டப் காமெடி நடத்துற மாநிலமா இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார் மாநிலமா இல்ல ஸ்டாண்டப் காமெடி மாநிலமா இருக்குது அப்படிங்கறத எதை குறிக்கிறார் அப்படின்னா, தளபதி அவர்கள் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு கேலி கூத்தா இருக்குதுங்கிறத சொல்றாரு. ரொம்ப ரொம்ப கேலி கூத்தா இருக்குது. எல்லா வகையிலும் எல்லா வளர்ச்சியும் தடைப்பட்டு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு மக்கள் அவதிப்படக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில நிறைய வாக்குறுதிகள் இன்னும் இருக்கு. ஒரு 90% வாக்குறுதியை கூட இவர்களால நிறைவேற்ற முடியல. 100% விடுங்க, ஒரு 90% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியல. ஏன் எங்களுடைய மருத்துவ இதில் எடுத்துக்கோங்க. எங்க பிசியோதெரபி மருத்துவத்துல ஒரு கவுன்சில் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாட்டுக்கு பிசியோதெரபி கவுன்சில் உருவாக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இல்லையே. இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதி கிடப்புல கிடக்கு. அதை செய்யலாமே, ஏன் செய்யல? செய்ய முடியாத வாக்குறுதியை ஏங்க கொடுக்குறீங்க? அப்ப யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு எல்லாருடைய வாக்கு வேணும், எல்லா மருத்துவத்துறையை சேர்ந்த வாக்குகளும் வேணும், எல்லா செவிலியர் பணியாளர்களுடைய வாக்குகளும் வேணும். அதனால பொய் வாக்குறுதிகளை நீங்க கொடுக்குறீங்க. நீங்க உண்மையிலேயே வாக்குறுதிகள் கொடுத்துறது உண்மை, அதை செஞ்சது உண்மைன்னா, பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு தனி கவுன்சில் உருவாக்கப்படும் தமிழ்நாட்டுல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு? ஏன் அதை இது வரைக்கும் நிறைவேற்றாம இருக்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? வாக்கு வாங்கும் பொழுது அந்த வாக்குறுதியை கொடுத்து நீங்க வாங்கிட்டு, அது 356 351 வாக்குறுதியான்னு எனக்கு தெரியல. அந்த 350 சம்திங் வாக்குறுதியில தான் அது வருது. கரெக்டா ஒரு பிசியோதெரபி மருத்துவர்களுக்கான தனி கவுன்சில் அமைக்கப்படும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இன்னைய வரைக்கும் அது இது பண்ணல. சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியம் அவர்களும் இன்னைய வரைக்கும் அதை பத்தி என்னன்னு பேசலையே. இது வரைக்கும் அதுக்கான முயற்சியாவது எடுத்திருப்பாங்களா? இல்லையே. பிசியோதெரபி மருத்துவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னமும் ஒரு கேள்விக்குறியால இருக்குது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கேள்விக்குறியா இருக்குது. இதனால அவர்களுக்கு அங்கங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்க வேண்டியது தடைப்பட்டு நிக்குது. ஒரு கவுன்சில் அமைச்சிருந்தா எங்களுக்கான உரிமைகளை நாங்க கேட்டிருக்க முடியும்ல. அது இன்னைக்கு ஏமாத்தியாச்சுல. இன்னைக்கு ஏமாத்திருச்சுல. வாக்குறுதி கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னைக்கு ஏமாத்தியாச்சு. அது நடைமுறையே படுத்தல. அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. இந்த மாதிரி ஏராளமான வாக்குறுதிகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் தளபதி அவர்கள் ஒரு மறைமுகமாக அவர் சொல்றாரு, கேலி கூத்தாக நடக்குது இந்த அரசு நிர்வாகம். அதனாலதான் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நடக்குது. இது வந்து சூப்பர் ஸ்டார் இல்ல கிடையாது, ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நடக்குதுங்கிறது அவருடைய கேலி கூத்தை எடுத்துக்காட்டாக அவர் சொல்றார். சார், கரண்ட் பில்லு மாசம் மாசம் கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க திமுக. அதை வந்து சொன்னாங்களே, செஞ்சாங்களான்ற மாதிரி விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் மின்சார கட்டணம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லை நீங்க வந்து கணக்கிடுறீங்க. 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அறிவிப்பும் கொடுத்துருக்குது. அந்த 100 யூனிட் ஃப்ரீன்னா மாசத்துக்கு இப்போ 2 மாசத்துக்கு சேர்த்து எல்லாருக்கும் 200-250 யூனிட் தான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வருது. அதை நீங்க மாதம் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 100 யூனிட்டுங்கிறது அப்படியே பாதியா போயிடுமா? 200-250 யூனிட்டுங்கிறது 100 யூனிட் ஆகிடும். அப்ப இலவசத்தை சேர்த்தா ஃப்ரீ வந்துடும். அப்ப மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன், அதை கிடைக்காம தடுப்பது யார்? இப்போ இந்த திமுக அரசு. ஆனா வாக்குறுதி கொடுத்தது என்ன? மாசம் வந்து உங்களுக்கு மின் கட்டணத்தை நாங்க மாசம் கணக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலம் உங்களுக்கு ஏகப்பட்ட உங்களுக்கு அந்த கட்டணம் குறையும், உங்களுக்கு வந்து லாபம் உண்டாகும் மக்களுக்குன்னு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து, அதுலயும் மின்சாரம்ங்கிறது அத்தியாவசிய ஒரு தேவை. அதை நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றாம ஒரு அத்தியாவசிய மக்களுடைய ஒரு தேவையை வச்சு
பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு வாக்குகளை பெற்று இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. 5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சும் இன்னும் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றல. அப்போ இது ஏமாத்து வேலை தானே, திருட்டு வேலை தானே, இது தப்பு தானே. இது ஏன் அதை செய்யறீங்க? சொன்னா செஞ்சிடணும். மக்களுடைய அத்தியாவசிய ஒரு தேவையில்லை மின்சாரம்ங்கிறது, அது இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாதுல்ல. அது போக அதையும் நிறைவேற்ற முடியல. இப்போ மின்சார கட்டணம் உயர்ந்தும் இருக்கு இல்லையா? சரி, இந்த நேரமாவது நீங்க அந்த இதை நீங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். மின்சார கட்டணம் இப்ப முன்பை விட அதிகமாயிடுச்சு. அதுவும் 500 யூனிட்டை தாண்டிடுச்சுன்னா டபுள் த கட்டணம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப 2ஆ வச்சீங்கன்னா 500 யூனிட் எங்க வரப்போகுது? யாருக்குமே ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு கூட 500 யூனிட் பெருசா வராது, சிறு தொழில் நடத்துறவங்களுக்கு. அப்போ இது மக்களுக்கு ஒரு பலன் கிடைக்க கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த இதை நீங்க அறிவிப்பை கொடுக்காம உட்காந்துருக்கீங்க. இதை விட்டுட்டு இந்த அறிவிப்பை கொடுக்கறதுனால எந்த நஷ்டமும் நமக்கு வரப்போறது இல்லை இல்லைங்களா? மக்களுக்கு நன்மை தான். எத்தனையோ சிறுதொழில் இதனால பலன் அடைவாங்க. மின்சாரத்தை பயன்படுத்தி வரக்கூடிய சிறுதொழில் பயன்படுவாங்க. அப்போ அதுல கவனம் செலுத்தாம நீங்க இன்னைக்கு கடனை வாங்கி மக்களுக்கு அந்த உதவித்தொகை இந்த உதவித்தொகைன்னு மக்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களை செயல்பட விடாம ஒரு அடிமை போல மக்களை வச்சிருக்கிறாங்க திமுக அரசு. இது மாறணும். இதை தான் தளபதி அவர்கள் சொல்றார். இதை ஒரு இதுலயும் வாக்குறுதி கொடுத்தீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னா தளபதி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்டுட்டு இருக்காரு. திமுக பதில் இல்லையே. ஏன் செய்யலன்னு ஒரு பதில் வரணும்ல, இது இல்லையே. அதனால திமுகவுடைய அந்த வெத்து விளம்பரம், வெத்து வாக்குறுதிகள் வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துறார் தளபதி. கரூர் விஷயத்துல என் மேல படியே போட்டீங்களா ஸ்டாலின் சார்ன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா சார், நீங்க இப்போ கரூர் விஷயங்கிறது விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்க நிர்வாகத்துல பிரச்சனை ஆயிருக்கு. அதாவது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த இடத்த தேர்வு செஞ்ச வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இவங்கெல்லாம் தான் பொறுப்பு. நாம கேட்டது ஒரு இடம், பல இடங்கள்ல பொதுவான கூட்டம் வருது, பல இடங்கள்ல என்ன உங்களால முடியாதுங்கிறத நிர்வாகிகள் வழிகாட்டி இருக்கணும். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடம் தான் சரி வரும், இந்த இடம் சரி வராதுன்னு சொல்லி அவர்கள் தான் கொடுக்குறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்கல. அப்போ ஒட்டுமொத்தமா அரசு பக்கத்துல பெரிய ஒரு தப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமும் தளபதி தான் செஞ்சாரு, தமிழக வெற்றி கழகம் தான் காரணம்னு முதலமைச்சர் சட்டசபையில அதை அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? படிக்கிறார் சட்டசபையில. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில படிக்கிறார் இந்த விஷயத்த. தளபதி அவர்கள் தாமதமா வந்ததுனாலேயே மரணம் ஏற்பட்டது. தளபதி அவர்கள் தாமதமாக வந்தார். அவர் நிர்வாகம், அதாவது அந்த மக்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை, அதனாலேயே மரணம் ஏற்பட்டதுன்னு ஒரு முதலமைச்சர் ஒரு பழிய தூக்கி போறாரு. எந்த முதலமைச்சர் எந்த அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்க? விசாரணை நடந்து கொண்டு இருக்குது, அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லணும். இப்ப நடந்த சட்டசபை நிகழ்வுல அதை சொல்றாரு. எப்படி ஒரு முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அதை சொல்றாரு? தளபதி தான் காரணம், அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கலன்னு எந்த தளபதியே தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு, எல்லாமே செய்யறாங்க. அப்ப அந்த இடத்த தேர்வு செஞ்ச அப்போ நீங்க என்ன பழியை எடுத்துப்பீங்க? நீங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்களா? அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தது நீங்க, காவல் பாதுகாப்பு கொடுத்தது நீங்க. இத்தனை பேர் வராங்க, இவ்வளவு நாளுக்குள்ள இருக்குன்னா கூட்டம் லேட்டா வராருன்னா கூட்டத்தை நடத்த விட்டுருக்காதீங்க. ஏன் நடத்த விட்டீங்க? நாங்க கேட்ட நேரத்துக்குள்ள நாங்க வரலன்னா கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கலாமே. ஏன் அனுமதிச்சீங்க? கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியலன்னா எங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியலீங்க, கூட்டம் அதிகமாயிடுச்சுங்கன்னு எங்களுக்கு நிறுத்திருக்கலாமே. எல்லாமே நீங்க தாங்க பாத்தீங்க. நிர்வாகம் உங்க கையில இருக்கு, அதிகாரம் உங்க கையில இருக்கு, காவல்துறையினர் உங்க கையில இருக்கிறாங்க. அது அப்போ நீங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருக்கலாமே, முறைப்படுத்திருக்கலாமே, சரி பண்ணிருக்கலாமே. அப்போ அங்க நெக்லிஜென்ஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. யார்கிட்ட? இந்த திமுக ஆட்சியில தானே இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய கடமையில இருந்து தவறிட்டீங்க. நீங்க அஜாக்கிரதையா இருந்துட்டு நீங்க தமிழக வெற்றி கழகம் தான் காரணம், அவர் மீட்டிங் வந்ததுதான் காரணம், அவர் மீட்டிங் வராம போனதுதான் காரணம், லேட்டா வந்ததுதான் காரணம் நீங்க சொல்றீங்கன்னா அப்போ உங்களுடைய லட்சணம் எந்த லெவல்ல இருக்கு? உங்களுடைய நிர்வாகம் அவ்வளவு கேவலமாக இருப்பதுங்கிறதுக்கான சான்று தான் இது. முதலமைச்சர் சட்டசபையில சொல்றாரு, இதை நீங்க எடுத்து பாருங்க. முடிஞ்ச இந்த வீடியோ கிளிப்போட அதையும் சேர்த்து வேணா சைட்ல போட்டு பாருங்க, அந்த சட்டசபையில அவர் பேசுறது. அதை தான் தளபதி சொல்றாரு. தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலினை குற்றம் சாட்டுவது அதை வச்சுதான். சட்டசபையில ஓப்பனா சொல்றாரு தளபதி தான் காரணம்னு. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு. எங்க மேல பழி போடாதீங்க, என்ன மனசாட்சி இல்லையா எங்க மேல பழி போடுறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டதுக்கான அர்த்தம் இதுதான். எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து மதிப்பும், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து மதிப்பும் காமிக்க முடியும்ன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே, தைரியம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாரு? அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, இப்ப அரசியல்ல எத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு, இப்ப எவ்வளவு சொத்து வந்திருக்கு, நீங்க அரசியல்வாதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சொத்து எப்படி வந்தது, என்ன தொழில் மூலயமாக இந்த வந்தது,
இதானே கேட்குறாங்க. அதுக்கு யாரோ திமுகவில் ஒரு ஒரு புத்திசாலி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் தேர்தலுக்கு அப்போ நாங்கள் அதெல்லாம் சொத்து கணக்கெல்லாம் காட்டிட்டு தானே இருக்கிறோம். நீ சொத்தை வாங்கி உன் கணக்கில் போட்டால் அது சொத்து கணக்கில் சேரும். நீ வாங்கிட்டு போய் யார் யார் கணக்குலேயே போட்டினா அது எங்கேருந்து சேரும்? நீ எடுத்து காட்டு. நீ தான் சரி அப்படியே இருக்கட்டுமே, சொத்து கணக்கு காட்டுறல. நாங்கள் கேட்கறது என்னன்னா, உன் சொத்து கணக்கு காட்டுறியா காட்டலையான்னு நான் கேட்கல. அரசியல் வருவதற்கு முன் உனக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, அரசியல் வந்த பிறகு உனக்கு எவ்வளவு சொத்து வந்திருக்கு, எனக்கு இந்த வித்தியாசத்தை காட்டு, இந்த கம்பாரிசன் எனக்கு வேணும். நீ வந்து அரசியலுக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, உன்னுடைய வருமானம் மாசம் 1 லட்ச ரூபா உனக்கு சம்பளம்னா, அப்போ இத்தனை ஆண்டு காலம்னு கணக்கு போட்டு பார்த்தா இவ்வளவுதான் சம்பளம்னு வரணும் இல்லையா? அதுக்குள்ளதான் உன்னோட சொத்து இருக்கணும். அதை தாண்டி வருதுன்னா அப்போ உன்னுடைய சொத்து, உன்னுடைய சம்பாத்தியம் வேற எங்க இருந்தோ வருதுன்னு அர்த்தம். அது நேர்மையானதா வருதா? ஏதாவது ஒரு தொழில் நடத்தி அது மூலயமாக வந்த வருமானமா, இல்ல எங்கேயாவது ஆட்டைய போட்ட வருமானமா? தளபதி கேட்ட மாதிரி எவங்கிட்டயாவது ஆட்டைய போட்டதா, லஞ்சம் வாங்கினதா, ஊழல் பண்ணதா, அதுல இருந்து வந்துதான் நாங்க சொல்றோம். மக்கள் சொல்லட்டும். தளபதி கொடுக்குறாரு, அவரு சொத்தை கொடுக்குறாரு. அப்புறம் எனக்கு இருக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி, அவர் காட்டுறேங்கிறாரு. நீ காட்டு. தைரியமான ஆளா இருந்தா எல்லா அரசியல் திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் காட்டட்டுமே. எடப்பாடியார் காட்டட்டும், ஸ்டாலின் காட்டும், உதயநிதி காட்டும். எனக்கு இவ்வளவு சொத்து அரசியலுக்கு முன்னாடி இப்ப இவ்வளவு சொத்துன்ற அந்த கம்பாரிசனை காட்டட்டுமே, விவாதத்துக்கு வரட்டுமே. விவாதம் பண்ண நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். டிவிக்கு சாப்பிடல நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் விவாதம் பண்ண. நீங்க காட்டுங்க. மக்கள் நாங்க புரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு சொத்து வந்திருக்கு, முன் பின் கரெக்டா காட்டுவோம். அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் எங்களுடைய சொத்து மதிப்பு உள்ள எல்லாருடைய அரசியல் தலைவர்களுடைய சொத்து மதிப்பும் கோடி கணக்குல இருந்திருக்கு. எங்க இருந்து வருது? கோடி கணக்குல சம்பளம் கொடுக்குது இல்லையே. அரசு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு கோடி கணக்குல சம்பளம் கிடையாது, வெறும் லட்சக்கணக்கில் தானே சம்பளம். ஒரு வருஷத்துக்கே அவங்களுக்கு பார்த்தா கூட உங்களுக்கு கோடி வராது, லட்சம் தானே வருது. அப்போ இவர்களுக்கு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி எங்க இருந்து வருது? அப்படி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழில் தொடங்கி வந்ததுன்னா அந்த அவ்வளவு பணம் தரக்கூடிய தொழில் உங்களுக்கு என்ன தொழில் வச்சிருக்கிறீங்க? அதுக்கு முதலீடுக்கு ஏது பணம் கிடைச்சது? அப்ப எல்லா பயல்களுமே நீங்க வந்து அப்போ திருடிட்டு தானே வரீங்க, அப்ப ஊழல் செஞ்சுட்டு தானே வரீங்க. அப்ப தளபதி கேட்கறது காட்டு தானே ஆட்டையை போட்டு தானே வரீங்க. அப்ப நீங்க வந்து மக்களுக்கு கொடுக்குற காசு எல்லாமே இப்போ நீங்க அதே ஆட்டையை போடுறதுக்கு தானே இப்ப காசை கொடுத்து வரீங்க. இந்த முறை நல்லவருக்கு போடட்டும் மக்கள், இந்த முறை தளபதி வரட்டும். தளபதி வந்து அவர் வந்து ஆட்சி எப்படி செய்யறாருன்னு நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நம்ம முடிவு செய்வோம். அவர் ஆட்சிக்கே அவரை விடாம, ஆட்சியில உட்கார வைக்காம, அவர் வாய்ப்பே கொடுக்காம அதெல்லாம் அனுபவம் கிடையாது, அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. வாய்ப்பு கொடுக்கட்டுமே, மக்கள் கொடுத்து பார்த்துட்டு ஆட்சி செய்யட்டும். நீங்களாம் ஆட்சி செஞ்சுட்டீங்க 10 ஆண்டு, அவரும் அதிமுகவும் 10 ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டாங்க. தளபதிக்கு ஒரு 5 ஆண்டு கொடுப்போமே. பல ஆண்டுகள் அவர்களும் ஆட்சி செஞ்சுட்டாங்க, ஒரு 5 ஆண்டு தளபதி கொடுத்து பார்ப்போமே, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். மக்களுக்கு நல்லது செஞ்சா தளபதி ஆட்சி தொடரட்டும், இல்லையா அப்ப வந்து நீங்க மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். திமுகவையும் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? கல்லாப்பெட்டி கூட்டணின்னா நம்ம போன ஒரு மீட்டிங்லயும் நம்மளுடைய பேட்டிலையும் அதான் சொன்னேன். இவனுக்கு இந்த சிறிய கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு போகுது. இந்த சிறிய கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிறாங்க. என்னன்னா, தேர்தலுக்கு பணம் தேவை, தேர்தலுக்கு சில அந்த பெரிய கட்சிகளிடமிருந்து நிதி உதவியோ பொருள் உதவியோ இல்லைன்னா சீட்டுகளோ நமக்கு தேவை. அதனால இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சிறிய கட்சிகள் எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு கூட்டணி பிரிச்சுக்கிறாங்க. இவர்கள் கூட்டணி பிரிச்சுட்டு போறது எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துல அந்த ஆட்டோல ஏத்தி விடாம பாத்தீங்க, ஏறுன்னு அந்த மாதிரி தான் இவனுங்க எடுத்து போட்டுக்கிட்டு, நீ ஏறுனா 10 ரூபா, நீ ஏறுனா 10 ரூபா, நீ ஏறுனா 5 ரூபா, இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அந்த வடிவேல் சொல்லுவாரு, கடைசியில எனக்கு கமிஷன்ல இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அந்த கதை தான் இவர்கள் பண்ணுவது. இந்த பக்கம் போனாலே இவர்கள் வந்து கூட்டத்தை கூட்டிக்கிறாங்க. வா கூட்டணி தரேன், சீட்டு தரேன், கூட்டணி தரேன், சீட்டு தரேன். அந்த பக்கம் திமுக பக்கம் போனா, அதிமுக பக்கம் போனா அந்த பக்கம் வாத்தி சீட்டு தரேன், கூட்டணி தரேன், காசு தரேன். இப்படியே போகும்போது அப்போ அந்த சிறிய கட்சிகளுக்கான மதிப்பு போயிடுதா? அப்ப அவர்களை என்ன சொல்ல முடியும்? காசுக்காகவும் சீட்டுக்காகவும் ஒரு பக்கத்தை நீங்க போறீங்க, நேர்மைக்காகவும் தர்மத்துக்காகவும் நீங்க போய் நிக்கணும். ஊழலுக்கு எதிராக வரப்போறோம்னு சொல்லிட்டு எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு இன்னைக்கு போய் திமுக கூடயும் அதிமுக கூடயும் தான் கூட்டணி போறீங்க. அவர்கள் தான் ஊழல் செய்யறாங்க, மேடைக்கு மேடை நீங்க தான் பேசுறீங்க. தேர்தல்னு வரும்போது போய் கூட்டணியில உட்காந்துக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் கல்லாப்பெட்டி கட்டுற கட்சிகள் தான். அப்புறம் தளபதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, மேடைக்கு மேடை பேசுறாங்க. நீங்க ஒண்ணுமே பேசலன்னா பரவாயில்ல, மேடைக்கு மேடை பேசுறீங்க. திமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் செய்யுதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா இவர்கள் தான் கூட்டணி போறாங்க. அதுக்கு எதுக்கு அப்புறம் ஒரு தனி கட்சி? எல்லாம் கலச்சிட்டு திமுகலையும் எல்லாம் பாதி கலச்சிட்டு அதிமுகலையுமே போயிடலாமே. எந்த வகையில் கொள்கை ரீதியாகவும் நீங்க பார்க்கல, ஒரு ஜனநாயக ரீதியாகவும் மக்களுக்கு வந்து ஊழல் செய்யறாங்க அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணிட்டு நீங்களே போய் அங்க கூட்டணியும் போறீங்க. அப்ப இவர்கள்லாம் என்ன சொல்ல, பெட்டி வாங்குற கூட்டணி, அதான் கல்லா பெட்டி கட்டுற கூட்டணிங்கிறாரு. நியாயமான பதில் தான். இப்படிதான் விமர்சனம் பண்ணி அவனை வேற என்ன பண்ண முடியும்?
நேர்மையாக கூட்டணின்னா திமுகவுக்கும் அதிமுகவும் கூட்டணிக்கே போகக்கூடாது. நேர்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய கட்சிகள், ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய கட்சிகள், நான் ஊழலுக்கு எதிரானவன் சொல்லக்கூடிய கட்சிகள் எதுவுமே திமுக பக்கம் அதிமுகவுக்கும் போகக்கூடாது. ஒண்ணு தனித்து நில்லுங்க. நீ ஊழல் எதுக்கு வந்த கட்சி தானே, மக்களுக்கு நல்லது செய்ய வந்த கட்சி தானே, மக்கள் கூட்டணி தானே எங்க கூட்டணின்னு சொல்ற கட்சி தானே அப்படின்னு எந்த கட்சி எல்லாம் சொல்லுதோ தனித்து நில்லு. ஏன் திமுக அதிமுகவுக்கு போற? அப்போ உன்னோட ஆதாயத்துக்கு தானே நீ போற. அப்போ உன்னோட ஆதாயம் என்ன? அங்க ஜெயிக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும், அங்க ஆட்டையை போடணும் இல்லையா? நாங்க சீட்டு கொடுத்து நிதி வாங்கணும், போனோம், அதுல பாதி நிதியை செலவு பண்ணோம், மீதி நிதியை வச்சுக்கிட்டோம். அப்ப கல்லா கட்டுற கூட்டணி தான். அதான் தளபதி சொல்ற, சரியா தான் சொல்லியிருக்காரு, கரெக்டா சொல்லியிருக்காரு.